சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து சந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி. வணக்கம், நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன். ஒரு இனம் அதன் சிறப்பு அடையாளம் காணப்பட வேண்டுமென்றால் அதற்கு மிக முக்கியமான கருவியாக இருப்பது அந்த இனத்தின் மொழி. அந்த மொழியில் எத்தகைய பண்பாட்டு கூறுகள் இருக்கின்றன என்பதனை பொறுத்து அந்த இனம் எத்தகைய பண்பாடு உடையதாக இருக்கிறது என்பது உணரப்படும். நம் தமிழ் இனம் தமிழ் என்ற உன்னதமான மொழியினை தன் தாய்மொழியாக கொண்டிருக்கின்றது. இந்த மொழி குறைந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இலக்கிய இலக்கண செழுமைகளை கொண்டிருந்த மொழி. அது மட்டுமல்ல, தமிழ் செந்தமிழ் மட்டுமல்ல, தமிழ் பைந்தமிழும் கூட. செம்மையான மொழி மட்டுமல்ல, பயில்கின்ற மொழியும் கூட. பயில்கின்ற மொழி என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய குறள். 2000 ஆண்டுகள், ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட குறளின் அனைத்து சொற்களும் இன்று வரை எளிமையாக நம் அனைவராலும் புரிந்து கொள்ள முடிகின்றது என்பது எப்படிப்பட்ட சிறப்பு என்பது உலகின் பிற மொழிகள், இன்று பரவலாக பேசப்படும் மொழிகளை பார்த்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆம், ஆங்கிலம் உலகெங்கும் பரவலாக பேசப்படுகின்றது. ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சாசர் என்ற ஆங்கில கவிஞருடைய கவிதை இன்று உள்ள ஆங்கிலேயர்களுக்கு புரியாது. ஓல்டு என்று எழுதியிருப்பார். ஓல்டு என்பதற்கு பதிலாக AULD என்ற ஸ்பெல்லிங் இருக்கும். இப்படி அந்த கவிதை புரியாததன் காரணமாக சாசரின் ஆங்கிலத்தை இன்றைய ஆங்கில மாணவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இன்றைய ஆங்கிலமாக மொழிபெயர்க்கின்றார்கள். ஆனால் குறளை பாருங்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை துய்க்கும் படை, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எத்தனையோ குறள்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா குறளும் எல்லா சொற்களும் இனிமையாக இளமையாக நமக்கு புரியும்படியாக இருக்கின்றன என்பது இதன் சிறப்பு. வள்ளுவத்தில் சொல்லாத துறைகளே இல்லை. மனித வளமாகட்டும், மனித உறவுகளாகட்டும், உள இயல் ஆகட்டும், மேலாண்மையாகட்டும், வணிக மேலாண்மையாகட்டும், அரசு ஆட்சி முறை செய்வதாகட்டும், உழவின் பெருமையாகட்டும், இவர் எதை விட்டார்? எதையுமே விடவில்லை. எனவே இவரை நாம் விட்டுவிடக்கூடாது. என்னுடைய மதிப்பிற்குரிய இனிய நண்பர் சாமி தான் பயின்ற ஊரை மறக்கவில்லை, தான் பயின்ற பள்ளியை மறக்கவில்லை, தான் பெற்ற பேறு அனைவரும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் வள்ளுவத்தை இந்த பள்ளி மாணவர்களுக்கு அளிக்க முன்வந்திருக்கின்றார் என்பது மிகச் சிறப்பான ஒன்று. சாமிக்கு வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்வில் முன்னேறுங்கள், விரைந்து முன்னேறுங்கள். வணக்கம். துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள், வாருங்கள் வாருங்கள், பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம். இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனிதியின் வீரங்கள். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றிக்கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. ஒரு முறை தலைகுனி உன் பெற்று சிங்கம் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்து நில்லு. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி
கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடு உயர்ந்து நில்ல. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னையே நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பி என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இங்கு நம்மிடையே வந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களையும், ஊர் பிரமுகர்கள் அனைவரையும், மதிப்புமிக்க பெற்றோர்கள் அனைவரையும், இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், என் அன்பிற்குரிய மாணவ கண்மணிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த புத்தக வெளியீட்டு விழா மற்றும் நம் பொதுத் தேர்வில் நம் பள்ளி அளவில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த மாணவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் இங்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. எனவே இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியில் வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை நான் தமிழ் வழியில் தான் படிப்பேன் என்று அண்ணல் காந்தியடிகள் கூறியதை நாம் யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க இயலாது. எனவே அத்தகைய திருக்குறளை நம்மிடையே வர செய்து மாணவர்கள் அனைவருக்கும் சென்றடைய செய்த நமது நன்கொடையாளர் திரு பழனிசாமி அவர்களை நமது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி அளவில் சாதனை பெற்று மாணவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் மதிப்புமிக்க முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களின் பொற்கரங்களால் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த விருதுகள் என்பது மாணவர்களிடையே ஒரு போட்டி மனப்பான்மையை வளர்ப்பதற்கான ஒரு சிறந்த வழியாகும். இதுல என்னன்னா, இந்த போட்டியில நம்ம யாரும் மனம் துவண்டாம, அதே மாதிரி இந்த எந்த பரிசும் வாங்காத மாணவர்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இத்துடன் இந்த மாணவர்கள் யாரும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு தனது திறமையை நிரூபிக்க பல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. அதனால இது முடிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை நமது வெற்றியாளர்கள் மற்றும் தோல்வி அடைந்தவர்கள் இவர்களுக்குமான ஒரு பிரபலமான ஒரு கோட்பாடு ஒன்றினை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இது இங்கிலீஷ்ல வின்னர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் வின்னிங், லூசர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் வின்னர்ஸ். இதனுடைய தமிழாக்கம் பொருள் என்ன அப்படின்னா, அதாவது வெற்றியாளர்கள் வெற்றியின் மீது கவனம் செலுத்துவார்கள், தோல்வி அடைந்தவர்கள் வெற்றியாளர்கள் மீது கவனம் செலுத்துவார்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கருத்தினை மனதில் கொண்டு பரிசு பெறாத மாணவர்கள் அனைவரும் அடுத்த விழாவில் கண்டிப்பாக பரிசு பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க தலைமையாசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நமது முதன்மை கல்வி இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், பிஜிஏ மற்றும் எஸ்என்சி உறுப்பினர்கள், இவ்வூரினுடைய பொதுமக்கள், என் அன்பான கண்மணிகளாகிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த பள்ளியிலே உங்களுடைய எச்சமா பொறுத்த வரைக்கும் துருன்னு ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்க. நீங்கள் நன்றாக உங்களுக்கு பாடம் மட்டுமல்ல அறிவையும் சொல்லிக் கொடுத்து ஒழுக்கத்தை காட்டி வளர்க்கக்கூடிய நல்ல ஆசிரியர்களை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷம். இந்த பள்ளியில் இன்று திருக்குறள் புத்தகம் வெளியிடப்படுகிறது என்று சொல்லப்படும் போது அதனுடைய புதுமையான ஆக்கத்தோடு வெளியிடப்படுகிறதுக்கு உதவி செய்து யாரு? பழனிசாமி. அவர் என்னவா இருக்கார்? இன்னும் வரலையா இன்னைக்கு? முன்னாள் பள்ளி மாணவர் பழனிசாமி அவர்களுக்கு இந்த மேடையிலே நன்றி சொல்வதில் பெருமை அடைகிறேன். எத்தனையோ புத்தகங்கள் எத்தனையோ பேரால் எழுதப்பட்டிருக்கும். திருக்குறள் என்ற ஒரு புத்தகம் மட்டும்தான் உலக அளவில் மொழிபெயர்க்கப்பட்டு
அது பார்த்தீங்கன்னா ஒரு 114 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் திருக்குறள் என்பதில் மிக பெருமை கொள்ள வேண்டும். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு 1.25 அடியிலேயே கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குறள்னு சொல்லுவாங்க. கடுகு தொலைச்சி 7 கடலையும் உள்ள புகுத்துற அளவுக்கு அந்த 1.25 வரி அவ்வளோ மிகப்பெரிய ஞானத்தை வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. அந்த புத்தகத்தை இந்த பள்ளியிலே வெளியிடுவதில் யாம் மிகவும் பெருமை அடைகிறோம். இன்று 10:30 மணிக்கு விசி டைரக்டர் வீடியோ கான்ஃபரன்ஸ். நான் நினச்சேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குரிய டைம் கிடைக்கல. இன்னும் நான் இங்கேருந்து போகும்போது 3/4 மணி நேரம் அட்டண்டன்ஸு கரெக்டாக 10:30 எடுத்துருவாங்க. ஓகே, எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து சீக்கிரமாக இது பண்ணியிருந்துக்கலாமே, கொஞ்சம் பேசியிருக்கலாமே நினச்சேன். ஓகே, எவ்ரி திங் இஸ் டிசைடட் பை காட், மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் இல்லையா? ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இறைவன் எனக்கு வழிவிட்டமைக்கு நன்றி. என் அன்பான செல்வங்களே, உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும். எத்தனை உயரத்தில் பறந்தாலும் எவ்வளவு நீங்கள் சம்பாதித்தாலும் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது, நிலைநிறுத்த வேண்டியது உங்களுடைய தன் ஒழுக்கம், நேர்மை. ஒழுக்கமுடைய மாணவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், ஒழுக்கமுடையவர்களாக உயர்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை தானாகவே உயரும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் முதலில் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எங்கு பணிவு இருக்கிறதோ அங்கு மட்டுமே உயர்வு இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் அன்பான செல்வங்களை, இன்றைய காலத்தில் பள்ளி மாணவர்களுடைய செயல்பாடுகளை நினைக்கும் போது மிக 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 வேதனையாக இருக்கிறது. ஐயோ, இந்த தலைமுறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு ஏக்கம் கல்வியாளர்கள் அனைவர் மனதிலும் உருவாகும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் என் அன்பான செல்வங்களை, உங்களை சுற்றி இருக்கிறது அத்தனை சாக்கடை என்பது எங்களுக்கு தெரியும். சாக்கடையில் விழுந்து விடாமல் நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும், முயற்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து உழையுங்கள். என்னால் முடியும், நான் சாதித்து காட்டுவேன் என்ற எண்ணம், முயற்சி, தன்னம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக ஒரு நாளில் வெற்றியாளர்கள் ஆவார்கள் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். எப்போதும் உங்களுக்குள் என்ன திறமை இருக்கிறது என்பதை முதலில் உங்களை ஸ்டடி பண்ணுங்க. என்னால் என்ன முடியும், எதை செய்ய முடியும் என்பதை நீங்கள் முதல்ல ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதான் இப்போ ஒரு நார்மலாவே எப்பவுமே எல்லா ஸ்டேஜ்லயும் நான் ஒரு பாட்டை பாடுவேன், அதை சொல்றேன். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நிலை தவறாமல் நீ வாழலாம். கேட்டுக்கிறீங்களா பாட்டு? நிலை தவறாமல் ஏன் சொன்னேன்? ஆனா உண்மையான வரி என்ன? தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். என்ன அர்த்தம்? மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. நான் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீ உயர்ந்த நிலைக்கு வரும்போது, படித்து ஒரு உயர்ந்த நிலையை நீ அடையும் போது, உயர்ந்த ஒரு அலுவலராக வரும்போது, நீ நடக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் உன்னை வரவேற்றும் மாலைகள் வழங்க அனைவரும் காத்திருக்கும்படியான உயர்ந்த இடத்தை உன்னுடைய முயற்சியால், உன்னுடைய நம்பிக்கையால், உன்னுடைய தொடர் வெற்றியால் நீ உருவாக்க வேண்டும் என்பதுதான். வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லாம் பரீட்சையில பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்தவங்க பேக் பெஞ்சஸ் ஆர் அச்சீவிங். கடைசி பெஞ்சுக்காரங்க தான் நிறைய அச்சீவ் பண்றதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க தான் அச்சீவ் பண்றாங்கன்னு கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு உள்ளால நிறைய திறமைகள் இருக்குது. என்ன திறமைகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதன் வழியே சென்று பெரியவர்களின் வழிகாட்டுதலோட ஒழுக்கமுடைய மாணவர்களாக தொடர்ந்து முயற்சி செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையானது நன்றாக உன்னத நிலையில் மிளிரும் என்பதை மறந்துட வேண்டாம். தமிழக அரசு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி முன்னேறுங்கள். என் அன்பான மாணவியர்களே, உங்களுக்கு இப்போ ஒரு திட்டத்தின் மூலமாக உயர்கல்வி படிப்புக்காக மாதம் எவ்வளவு ரூபாய் வழங்கப்படுகிறது? 1000 ரூபாய். அந்த திட்டத்தை டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து குழந்தைங்க சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு நான் முதல்ல சொல்லுங்கம்மா, பெண் குழந்தைகளுக்கு
உயர் படிப்புக்கு சொல்லும் போது, அதாவது கல்லூரி படிப்புக்கு சொல்லும் போது ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அரசால் தரப்பட்டு உங்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் உருவாக்கப்பட்டது புதுமை பெண் திட்டம். அந்த புதுமை பெண் திட்டத்தை போலவே இந்த வருடத்திலிருந்து உயர்கல்வி படிக்கின்ற, கல்லூரி படிப்பு படிக்கின்ற ஒவ்வொரு மாணவருக்கும் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் தரப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. பத்தல, அங்க கரூர் வரைக்கும் கேட்கணும். ஓகே, நிறைய திட்டங்களை உண்மையிலே சொல்ல போனா இந்தியாவில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்நாட்டில் பிறங்கிறதுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப 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 கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அவ்வளவு 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 செயல்பாடுகளை மாணவர்களுக்காக செய்கிறது. வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கிற மாணவனை எல்லாம் நாங்க எல்லாம் குண்டுகட்டா தூக்கி, அவன் வரமாட்டேன்னு எங்களை உதைச்சாலும் அந்த உதையெல்லாம் வாங்கி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சா 3ஆவது நாள் ஓடி போயிடுறோம் சார். டிராப் அவுட் ஒரு கேஸ்ல எல்லாரையும் நாங்க உள்ள வந்து உட்கார வைக்கணும். அத்தனை பேருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பு பள்ளிக்கல்வித்துறைக்கு அவ்வளவு இருக்குது. கலெக்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் பண்றாங்க. முன்னாடி எல்லாம் மாவட்ட ஆட்சியர் இதுல தலையிட மாட்டாங்க. ஆனா மாவட்ட ஆட்சியர் பள்ளிக்கல்வித்துறையோடு அப்படியே மாவட்ட ஆட்சியரை ஒருங்கிணைத்து விட்டாங்க. ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் கேள்வி கேட்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர்கள். மாவட்ட ஆட்சியர்களுக்கு மீட்டிங் போட்டு அங்க கேட்கிறாங்க. இப்ப கரூர்ல பள்ளிக்கல்வித்துறையில எத்தனை பேர் அவுட் ஆஃப் சில்ட்ரன் அவங்க வராம இருக்கிறான், எந்தெந்த ஸ்கூல்ல எவ்வளவு ரிசல்ட் குறைய காரணம் என்ன, ஒவ்வொரு கேள்வியும் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்கப்படுவதால் மாவட்ட ஆட்சியர்கள் எங்களுக்கு மீட்டிங் போட்டு ஏன் இது வரல, ஏன் இது செய்யல என்று கேள்வி கேட்கப்படும் போது அனைவரும் சேர்ந்து ஒத்துழைத்து நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் கல்வி என்ற ஒன்றை இழந்து விடக்கூடாது, தொடர்ந்து படிக்க வேண்டும் என்ற முனைப்போடு அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என் அன்பான செல்வங்களே, வாய்ப்புகளை எவன் தவற விடுகிறானோ அவன் பட்டு முட்டாள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்கள் அத்தனை பேருக்கும் அரசாங்கம் அவ்வளவு பெரிய வாய்ப்புகளை தருகிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள், தயக்கமின்றி முன்னேறுங்கள். தோல்விகளை வெற்றிக்கு முதல் படி என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாண்டி தாண்டி கடந்து செல்வீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பிரச்சனைகள் வரும்போது தோண்டு விடாதீர்கள். சின்ன குழந்தையா இருக்கட்டும், அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நடக்கிறப்ப ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதுதான். அந்த குழந்தை, பிறந்த குழந்தை அப்படியே ஒரு வயசு, 3/4 வயசு, 1.5 வயசுல சில குழந்தைங்க நடக்கிறதுக்கு அப்படி ஸ்டெப் எடுத்து முதல்ல அந்த பிடிச்ச கையை விட்டுட்டு அப்படி மெதுவா அப்படி ஒரு கால் எடுத்து வைக்கும் பாருங்க. அது போல அழகு அம்மா அப்பா ரசிக்கிறது வேற எதுவும் இல்லை. உண்மைதானே சார்? அதே மாதிரி அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அந்த குழந்தை முதல் ஸ்டெப் எடுத்து வைக்குது, 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது 3வது ஸ்டெப் காலில் பலம் இல்லாதனால கீழே விழுந்துடும். அம்மா அப்பா ஒளிச்சிருந்து பார்த்துருப்பாங்க, ஐயோ பிள்ளை எப்படி நடக்க, வீடியோ எடுப்பாங்க, அப்படியே போட்டோஸ் எடுப்பாங்க. என்ன அவ்வளவு ரசனை, என்னுடைய குழந்தை முதல் அடி எடுத்து வைக்கிறான் என்ற ஆனந்தத்தோடு அந்த பெற்றோர் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை கீழே விழுமானால் அம்மா சொல்லுவா, ஐயோ என் பிள்ளைன்னுவா. அப்பா தடுத்து நிறுத்துவார், இரு விழுந்து எழட்டும். அதுதான் அப்பா, விழுந்து எழட்டும் என்று சொல்பவர் அப்பா. ஐயோ என் குழந்தை என்று அன்பாய் அரவணைப்பவள் அம்மா. இந்த அன்பையும் அரவணைப்பையும் கண்டிப்பையும் சேர்த்து கொடுப்பவர் ஆசிரியர். எந்த ஒரு ஆசிரியர் தன்னுடைய குழந்தைகளை, தன் முன்னால் அந்த வகுப்பறையில் உட்காரக்கூடிய குழந்தைகளை, இது அத்தனையும் நான் பெறாத குழந்தை என்று நினைத்து ஒவ்வொருவருடைய முகவாட்டத்தை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு அன்பனும் மருந்தையும் கொடுத்து அரவணைத்து பாடங்களை கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த ஆசிரியர் மாணவர்களால் பாராட்டப்படுகிறார்கள். இந்த ஆசிரியரால் தான் நான் இன்று உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று அத்தனை மாணவர்களையும் சொல்ல வையுங்கள் ஆசிரியர் பெருமக்களே. அதுதான் உண்மையான ராதாகிருஷ்ணன் அவார்டு. அனைத்து மாணவர்களும் நம்மை சுட்டிக்காட்டி சொல்ல வேண்டும். வாழ கற்றுக் கொடுங்கள் ஆசிரியர் பெருமக்களே. சிலபஸ் மட்டுமல்ல, வாழ கற்றுக் கொடுங்கள். வெயில்ல போட்டா காயணும், மழையில போட்டா நனையணும், ஆனா உடம்புக்கு எதுவும் வரக்கூடாது. எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து குழந்தைகளை வெளியே அனுப்புங்கள். எந்த சூழ்நிலையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி பணிவாக இருக்க வேண்டும், எங்கு துணிவாக இருக்க வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேசக்கூடாது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது என்று எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து குழந்தைகளை வெளியே அனுப்பினீர்களால், வாழ கற்றுக் கொடுத்து அனுப்புகிற ஆசிரியர் மட்டுமே
நல்ல ஒரு ஆசிரியராக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர சிலபஸை மட்டும் மாங்க சொல்லி கொடுத்து படிக்க வச்சு மனப்பாடம் செஞ்சு அதை அப்படியே வாந்தி பண்ணி பரீட்சையில மார்க் எடுத்துட்டு வெளியே போற குழந்தை வாழ தெரியாது. ஒரு 3/4 மணி நேரம் இல்லைன்னா 90 நிமிஷம் பாடம் நடத்தினேன். கண்டிப்பா ஒவ்வொரு வகுப்பிலும் 5 நிமிடங்கள் குழந்தைகளுக்கு அறிவு சொல்லுங்கள், வாழ கற்றுக் கொடுங்கள். என் அன்பான செல்வங்கள், தவறான பாதையில் செல்லாமல் வழிகாட்டுங்கள் ஆசிரியர் பெருமக்களே. நல்லதையும் கெட்டதையும் வகுத்து கொடுக்கும் அறையானதால் தான் அது வகுப்பு அறை ஆயிற்று. தீமையையும் நல்லதையும் வகுத்து பிரித்து சொல்லக்கூடிய அறை, அதனால் தான் அது வகுப்பு அறை என்று நான் ஒரு கவிதை எழுதினேன். செல்ல பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். செல்லுன்னு தெரியுமில்ல, இந்த சோப்பு டப்பா ஒண்ணு எப்போ எடுத்து திரிவீங்களே. செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்தேன், செல்லமும் கொடுத்தேன். இப்போது எனது மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால். எப்படி இருக்கு கவிதை? Too much of anything is good for nothing. இது பெற்றோருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, அங்கதான் நம்ம தப்பே பண்றோம். எங்க அப்பா ட்ரெஷரி அக்கௌண்டண்டா இருந்தாரு. நாங்க 6 பிள்ளைங்க. 3 பென்சில் வாங்கிட்டு வருவாரு. ஒரு பென்சிலை 3 கட் பண்ணுவார். ஒரு குச்சி தான் கிடைக்கும். சத்தியம். ஒரு ரப்பரை வாங்கி 2 கட் பண்ணி தருவார். ஒரு மாசம் கழிச்சுட்டு இந்த பென்சிலை எடுத்துட்டு போய் அந்த குச்சி தேய்ஞ்சு போன பென்சிலை காமிச்சாதான் அடுத்த பென்சில் கிடைக்கும். அந்த தொலையாம கொண்டு காமிக்கலைன்னா இந்த புளிமார் ஒன்று வச்சிருப்பாரு பாருங்க, வச்சு சுறுசுறு 4 அடி விழும். வாத்தியார்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நாங்கள் காணொலியில் படித்தோம். அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமோ, கொஞ்சம் மணல் டேபிளில் வச்சுருப்பாங்க. தப்பு செஞ்சாச்சுன்னு மணல் எடுத்து இந்த கையில் வச்சு இங்கே வச்சு கிள்ளுவாங்க பாருங்க. மணலோடு சேர்ந்து சதையோடு சேர்ந்து கிள்ளி டீச்சர் கையில் ஒரு சொட்டு ரத்தம் வரும். எடுத்துட்டு போயிட்டு அப்பாட்ட சொன்னா, நீ என்ன தப்பு செஞ்ச? முதல்ல கேட்கிற கேள்வி, அப்பா கேட்கிற கேள்வி, நீ என்ன தப்பு செஞ்ச? அந்த மாதிரி ஒரு கிள்ளணும்னா நீ என்ன தப்பு செஞ்சிருப்ப? அதனால அடி விழுந்தாலும் கிள்ளு விழுந்தாலும் வீட்டில் வந்து சொல்லவும் முடியாது, விற்கவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. ஆனால் அந்த எதற்காக ஆசிரியர்கள் கண்டிக்கிறார்கள், எதற்காக ஆசிரியர்கள் அடிக்கிறார்கள், எதற்காக அப்பா அடிக்கிறார்கள்? அடி செய்யற உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டான், பழமொழி. இன்று ஆசிரியரிடம் அடி வாங்காத மாணவர்கள் நாளை காவல்துறையினரிடம் அடி வாங்குவான் என்பதே இன்றைய பழமொழி. ஒரு படத்துல சூர்யா சொல்லுவார், அது படம்ல நல்லா பாப்பீங்கல்ல, அவர் சொன்னது கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்டு காத்துல வாங்கிக்கணும். அதனால் என் அன்பான செல்வங்களே, படிப்பை விட முக்கியமானது ஒழுக்கம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களுக்கு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களே, கஷ்டங்களை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு செல்லுங்கள். அப்படி செல்லும் போதுதான், செல்லம் கொடுக்காதீர்கள். அந்த குழந்தைங்களுக்கு தலைமுடி எப்படி கட் பண்ணணும், கையில காலில் இந்த வாறு சங்கிலி, அந்த தலையை வச்சிருக்கான் பாரு, தலைக்குள்ள 7 குருவி உள்ள போயிட்டு வந்தா கூட தெரியாது. இந்த பக்கம்லாம் காவா வெட்டி வச்சிருக்கான், தண்ணியே கிடையாது. சீக்கிரம் குருவி குடியிருக்கணும், முட்டை போடுறதுக்காகன்றாரு பெரியவர். என்னன்னு புரிய மாட்டாங்குது. ஸ்டைல் என்ற ஒன்றுல நம்ம இறங்கி விட்டோம். இருக்கட்டும், இது என்னோட தலை, என்னோட முடி, நான் என்ன வேணா வைப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க மனசுல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் வரை, அந்த கல்வி முடிகிறது வரை உன்னை நீ மனதளவிலும் உடல் அளவிலும் ஒழுக்கமானவனாக வைத்துக் கொண்டால்தான் கல்வி தலையில ஏறும். இல்லைன்னா ஸ்டைல்ல மனசு போயிடுச்சுன்னா படிக்க முடியாது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நன்றாக கல்வி கல்லுங்கள், ஒழுக்கமுடையவர்களாக இருங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்கள். என்னால் முடியும், சாதித்து காட்டுவேன் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள். கண்டிப்பாக இறையருள் உங்களோடு இருக்கட்டும். இறையருளோடு நீங்கள் பெற்ற செல்வங்கள் அத்தனையும் நிலைக்க, உறவுகள் அத்தனையும் மீண்டும் மீண்டும் நெடுங்கால நிலைத்து நீடூழி பல்லாண்டு காலம் எல்லாம் பெற்று நன்றாய் வாழ அந்த இறையருள் உங்களோடு இருக்கட்டும். கொள்ளுப்பேரம் பேத்தி காலம் வரை அத்தனை பேரும் நல்லதை பெற்று சந்தோஷமாக வாழ வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே
இரவு கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம் என்ற நிகழ்விலே 9 முதல் 10 மணி வரை உங்கள் முதன்மை கல்வி அலுவலர் பேசுகிறேன். ஓகேவா? இந்த இரவு 9 to 10 100.5 எல்லாரும் கேளுங்க. கொடைக்கானல் பண்பலையில் பேசுகிறேன். வர 30ஆம் தேதி எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். ஊர் மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன், வாருங்கள். நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றிம்மா. அத்தனை பேர் வாங்க, டீச்சர்ஸ், ஹெச்எம்ஸ் எல்லாரும் வாங்க, தயவு செய்து வந்து கலந்துக்கோங்க. ஓகே, அன்னைக்கு சைவ விருந்து தான், அசைவ விருந்து கிடையாது. என் மேலே உண்மையில பாசம் இருக்கிறவங்க எல்லாம் வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. ஐ எம் லீவிங். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். ஒளி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே, ஓ மனமே, நீ மாறிவிடு. மலையோ அது பனியோ, நீ மோதிவிடு. வெற்றியைப் போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி. வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி. குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி. இளையும் புன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி. தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி. தவறுகள் குற்றமல்ல, சரிவுகள் வீழ்ச்சியல்ல, பாடம் படி பவள கொடி. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை. உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும். துணிந்த பின் பயம் இல்லையே. கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல். கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல். கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான்.
கடமையில் தூங்கியவன் புகை இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். சின்ன பயலே செய்தி கேளடா. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே செய்தி கேளடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பினை நான் ஒரு மிக பெரும் பெயராகவே நினைக்கிறேன். அவங்க பள்ளிக்கூடத்தில் வந்து படிச்சுட்டு இங்கே வந்து 10th வகுப்பு 450 மேலே எடுக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் நான் 5000 ரூபா தரேன்னு நேற்று சொன்னாங்க. ஆனால் அவங்க ப்ரொடக்ஷனாக இருக்கணும், அவங்ககிட்ட இருந்து வந்த மாணவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாணவர்கள் மேலும் அவங்க டெபாசிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்படி விட்டு கொடுக்காம இங்கே வந்தாலும் எப்போதுமே இங்கே வந்தாலும் அந்த மாணவர்கள் உங்களை எப்போதும் அம்மா அம்மா என்று காலை சுற்றுவார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் மட்டுமே இடைப்பட்டவர்கள். மற்ற இருபால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் காலை வணக்கம். சீரியஸாக ப்ரிப்பரேஷனே இல்லை, திடீர்னு பேச சொல்லுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலி இப்போ சொல்ல போனால் உண்மையாலுமே நீங்கள் இனி வர காலத்தில் வந்து போட்டித் தேர்வுகள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து பெரிய ஒரு விஷயம்தான். அவ்வளோ காம்படிஷன். இப்போ ரீசெண்டாக நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்துச்சுல்ல, எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? கிட்டத்தட்ட வந்து மேம் சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணாங்க. ஆனால் போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா நியர் 6000 2000 அப்படி தான் போடுறாங்க. அதனால வந்து எல்லாமே வந்து பாடத்தோடு சேர்ந்து மற்ற இதையும் படிக்கணும், சரிங்களா? இன்னொரு விஷயம், போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் 2 மாதம் எக்ஸாம் வருது. இப்போ குரூப் 2 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பரில் தான் எக்ஸாம், இப்போ படித்தா போதும் அதுக்கப்புறம் விட்டுறலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு தொடர்ந்து படிக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி தொடர்ந்து படிக்கணும். சாருக்கு தெரியும் என்ன நல்லா, ஜெயக்குடி சாருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் இங்கே நம்ம ஸ்கூலில் வந்து 12th முடிக்கும் போது 2012, இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போலாம் ஜாபுக்கு போயிருக்கேன். அப்போ எவ்வளோ நான் கஷ்டப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஆனால் என்னோட ஒரு இந்த தோல்வின்னு சொல்லுவேன், இது வெற்றி இப்போ ஓகே, பட் இந்த 12 வருஷம் ஒரு தோல்வி அப்படின்னா வந்து கண்டினியூவாக படிக்கலாம். 2 மாதம் படிப்பேன், விட்டுருவேன், ஜாப் போவேன், அப்புறம் படிப்பேன், இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த தப்பை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு யாரும் பண்ணாதீங்க. 2 வருஷம் 3 வருஷம் வீட்டில் திட்டுறாங்களா, திட்டட்டும், நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு படிங்க. அதே மாதிரி வந்து டிஎன்பிசி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளை சுற்றி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ நான் போன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கால்ஃபர் பண்ணது. வெறும் 158 போஸ்டிங் தான் கால்ஃபர் பண்ணாங்க.
ஜேஏ அதாவது இளநிலை உதவியாளர் தட்டச்ச டைப்பிஸ்டுக்கு போஸ்டிங். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன டைம் குரூப் 4 எல்லாம் எனக்கு கவுன்சிலிங் போய் கிடைக்கவே இல்லை. 7000 போஸ்டிங்கில் கிடைக்கல. பட் 158 போஸ்டிங்கில் நான் வந்து போஸ்டிங் போயிருக்கேன். இதுக்கு இப்போ என்னோட இந்த 1 இயர் கண்டினியூவாக நான் படித்தது தான் காரணம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு கண்டினியூவாக படிங்க, ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, பட் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு தெரியணும். இன்ஸ்டா போகிறீங்க, சேட் பார்க்குறீங்க, போனீங்கன்னா ஓப்பன் பண்ணால் 5 நிமிஷம் போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாக படிங்க. நிறைய ஆன்லைன் கிளாஸ்லாம் வருது எக்ஸாமுக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாடத்தை தாண்டி நிறையா இருக்குது. இன்னொரு சின்ன அட்வைஸ், டான் மூவி பார்த்துருக்கீங்களா? எல்லாமே பார்த்துருக்கீங்க தானே? அதில் உங்கள் ஃபேவரட் எஸ்கே என்ன பண்ணுவார்? லாஸ்ட் பெஞ்செல்லாம் படிக்கலன்னு கம்ப்ளைண்ட் வந்தப்போ என்ன பண்ணுவார்? டீச்சர்ஸை துரத்தி போய் சாப்பிட கூட விடாமல் வந்து தொந்தரவு பண்ணி எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் டீச்சர்ஸை வந்து நீங்கள் நிறையா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நாலேஜபிள் பர்சன்ஸ். அதனால் நீங்கள் என்ன கேட்டாலும், பாடத்தை தாண்டி என்ன கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன எக்ஸாம் வருது, என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ எல்லாமே இங்கே இருக்க எல்லாமே அடுத்த டைம் கண்டிப்பாக காலேஜ் முடிச்சு இன்னொரு 5 to 10 இயர்ஸில் நல்ல ஒரு போஸ்டிங் போய் நல்ல அரசு அதிகாரிகள் ஆகணும், ஓகேவா? பேரண்ட்ஸ் அதே மாதிரி கண்காங்காமல் பார்த்துங்கப்பா. ஓகே, தேங்க்யூ. உள்ள ஊர் பிரமுகர்கள் அவர்களுக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் ஆசிரியர் பெருமகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து 2019 குரூப் 4 எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ணி இப்போ கடந்த 3 வருடமாக வந்துட்டு ஈரோடு மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறையில் ஈரோடு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் பணிபுரிந்து வர்றேன். இந்த ஸ்கூலில் தான் வந்துட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஃபுல்லாகவே படித்தேன். இங்கே தான் வந்து பள்ளியில் வந்து எல்லா ஒழுக்கமுடைமையிலேருந்து எல்லாமே நல்லா சொல்லித்தர்ற ஸ்கூல் உண்மையாலுமே. ஏன்னா நம்ம போட்டித் தேர்வில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு உத்வேகம் எல்லாமே வந்து இங்கே கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அதை எல்லாமே பயன்படுத்திக்கணும். நல்ல பசங்க எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் அதில் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அதில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, நிறைய யூடியூப்பில் பார்க்குறீங்க. ஆனால் யூடியூப்லேயுமே வந்துட்டு எப்படி படிக்கலாம், எப்படி ஈஸி ஷார்ட்கட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும். ஓகே, நன்றி. திருவள்ளுவன் வாய் விளைத்ததுள்ளே பொல்லாததில்லை புலை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை புதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கின்னர். கண்ணல் இதுவனே காட்டியே மக்கள் கடித்துணுமோ இன்னல் தராது பருகுக சாரண ஈவது போல் பின்னல் அகற்றி பிழை நீர் நெறியுது பேநீர் என்றே பன்னல் உடையது வள்ளுவன் முப்பார் பணுவல் ஒன்று. நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாக அமைந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றியை முடித்து இடம் சாடுகின்றேன். நன்றி, வணக்கம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।